வணக்கம் குதிரை சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2025 குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு இல்லையா? அதுல ரீசனிங்ல 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 11 கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு தான் நம்ம போட போறோம். ஏன்னா நம்ம கூடிய சீக்கிரம் 2026 குரூப் 4க்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கிளாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணதா தான் இருக்கும். அப்போ இந்த சம்மெல்லாம் நான் எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்தில் வரக்கூடிய எக்ஸாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ரைட்டு, பார்க்கலாமா? வாங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிசி ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க இல்லையா 2025 குரூப் 4க்கு, அந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் 151வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஒரு பகடையில் 4 முறை உருட்டப்படும் பொழுது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பகடையோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 2இன் எதிர்பக்கம் இருக்கும் எண்ணை காண்க, அதாவது 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ 4 பகடை இருந்துட்டாவே இதில் 2 டைப்பு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்குறாங்க, 2. இந்த 2ன்ற நம்பர் மினிமம் 3 பகடையில் தெரியணும். சரியா? தெரிஞ்சா அது ஃபர்ஸ்ட் டைப், இல்லைன்னா அது 2வது டைப். ஓகேவா? அப்போது நான் பார்க்குறேன், முதல் பகுதியில் தலை மேலே 2 இருக்குது, அப்போ இது ஓகே. அடுத்த பகுதியில் 2வது பகுதியில் சைடில் 2 இருக்குது, ஸோ 2 தெரியுது, சூப்பர். 3வது பகுதியில் 2 தெரியல, அப்போ இதை விட்டுறேன், இப்போதைக்கு இதை கேன்சல் பண்ணிடுறேன். 4வது பகுதியில் 2 தெரியுது. நான் என்ன சொன்னேன், எந்த நம்பர் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது மினிமம் 3 பகுதியில் தெரியணும். தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் டைப்புன்னு சொல்லிட்டேன். 3 பகுதியில் தெரியுது, அப்போ இது ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. மொத்தம் ஒரு பகடைனா எத்தனை முகங்கள் இருக்கும்? 6 முகம் இருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 முகங்கள் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இந்த 6 முகங்களில் நல்லா கவனிச்சுங்க. இப்போ முதல் பகுதியில் 2 இங்கே இருக்கா, இந்த இதில் அடுத்த அந்த 2 விட்டுருங்க, அதான் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. மீதி என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 3 5. 3 5 ஆப்போசிட் கிடையாது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். நான் பாருங்க, நான் 6 முகம் எதிர்க்கல, அதில் 3 வராது, 5 வராது, கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2வது படியில் 2 இங்கே தெரியுதா, அதை விட்டுருங்க. மீதி என்ன தெரியுது, 3 1 தெரியுது. 3 1 ஆப்போசிட் கிடையாது, கேன்சல் பண்ணுறேங்க. அப்போ நான் 1 கேன்சல் பண்ணிட்டேன், 3 ஆல்ரெடி கேன்சல் பண்ணிருக்கேன், விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த படை 3வது படையில் இல்லை, விட்டுடலாம். 4வது படையில் 2 தெரியுது, அது கூடவே 6 5 தெரியுதா, அப்போ 6 5 ஆப்போசிட் இல்லை. 6 அடிச்சிட்டேன், 5 ஆல்ரெடி அடிச்சிட்டேன். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மட்டும்தான் அடிபடாமல் இருக்கும். அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2, அவ்வளோதான் ஆன்சர். அப்படி பார்த்தா இப்போ என்ன கேள்வி, 2க்கு ஆப்போசிட் 4, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும், ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க. அடுத்தது 150வது கேள்வி. இந்த தொடர்ச்சி எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளது? என்னப்பா சொல்றீங்க? அதாவது நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கழிங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் என்னென்னா, இங்கே பாருங்கள், அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 4 1 2 2 8 7 4, அதுக்கப்புறம் 2 இடம் இல்லைல்ல, நம்ம கீழே போடலாமா, 2க்கு அப்புறம் 1 5 3 8 இதாங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் என்ன இங்கே சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இணைகள் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, முதல் நம்பரே 2வது நம்பரையும் கழிங்க. அப்படி கழிச்சா 2ன்னு வருதான்னு பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் 6ஐயும் 4ஐயும் கழிச்சா 2 வருது. நல்லா கவனிச்சுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது 2வது எண்ணையும் 1வது எண்ணையும் கழிங்க
கழிச்சா 4ல் 1 போச்சுன்னா 3ன்னு வரும். ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் இப்படியே நான் கழிக்கிறேன். அடுத்தது 3வது எண்ணியை 4வது எண்ணி கழிக்கிறேன். அதாவது 1ல் 2 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? நான் மைனஸ் போடலை, ஏன்னா 1ல் 2 போச்சுன்னா -1 வரும்னு சொன்னீங்களே, நம்ம அது வேணாம், ஜஸ்ட் நான் 1 மட்டும் போட்டுக்கிறேன், மைனஸ் வேண்டாம். சரியா? அடுத்ததுங்க பாருங்க, அடுத்த 2 எண்ணை நான் கழிச்சா 2ல் 2 போச்சுன்னா 0ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 2ஐயும் 8ஐயும் கழிக்கணும். 2ல் 8 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 6 அப்படின்னு வரும். கரெக்டாக பாருங்க. அடுத்தது 7ல் 8 கழிங்க. 7ல் 8 கழிச்சா 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 7ல் 4 கழிங்க, இல்லை 4ல் 7 கழிங்க. தான் மைனஸ் வேணாம்னு சொல்லிட்டுல ஜஸ்ட் பக்கத்து நம்பர் அப்படியே கழிச்சிட்டே போகிறேன். 3 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது 4ல் 2 கழிங்க, 2 அப்படின்னு வரும். நான் முதல்ல எல்லாத்தையும் கழிச்சிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த 2ல் இந்த 1 கழிக்கணும். சரி, இடம் இல்லாதால நான் கீழே போடுறேன். 2ல் 1 கழிச்சா 1 தான் வரும். ஓகே. அதுக்கு அடுத்தது 1ல் 5 கழிச்சா 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 5ல் 3 கழிச்சா 2 அப்படின்னு வரும். சூப்பர். அதுக்கு அடுத்தது 8ல் 3 கழிக்கிறேன். 8ல் 3 கழிச்சா 5 அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குறாங்க, நான் 2 எண்களை வித்தியாசம், அதாவது கழிச்சிட்டேன். 2 எண்கள் பக்கத்து எண்ணை நான் அப்படியே கழிச்சிட்டே போகிறேன். இதில் இவங்க என்ன வரணும்னு கேட்குறாங்கன்னா 2 அப்படின்ற எண் வரணும். 2 எண்ணை கழிச்சா 2ன்ற வரணும். அப்படி பார்த்தா அங்கே பாருங்க, 6ஐயும் 4ஐயும் நான் கழிக்கும் போது எனக்கு 2 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 4ஐயும் 2ஐயும் கழிச்சா 2 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது 5ஐயும் 3ஐயும் கழிச்சா 2 அப்படின்னு வருது. அப்படி பார்த்தா 1 2 3 ஜோடிகள் இருக்குது. கரெக்டாக? அப்போ கேள்வியை எத்தனை இணைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. 3 இணைகள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரி, நாங்கள் இப்படிலாம் ஒன்றும் புரியலையே, என்னென்னவோ கேட்குறாங்களே, என்ன இதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பற்றி அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே ரைட்டு. அடுத்தது 3வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னா, ஏன்னா 26ங்க. அப்போ SUNன்னா 27ங்க. எனில் CATனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இங்கே ஏன்னா 26 ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பாருங்களேன், நமக்கு வந்து 2 மெத்தட் இருக்குதுல்ல. அதாவது ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3ன்னு மொத்தம் ABCD 26 எழுத்து இருக்கு. அப்போ நம்ம ABCD ஏவிலிருந்து 1, பின்னா 2, சின்னா 3 அப்படின்னு இசட்னா 26ம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ரிவேஸ்லேயே எழுதலாம். இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, டபிள்யூனா 4, வினா 5, அப்போ ஏனா 26 அப்படின்னு ரிவேஸ்லேயே சொல்லலாம். ஆக மொத்தம் ஏபிசினா 26 எழுத்து இருக்குது. அதை நீங்கள் ஏவிலேருந்துனா போங்க, இசட்லேருந்துனா போங்க. சரியா? ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஏனா 26ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏனா 26, பினா 25, சினா 24ன்னு நம்ம ரிவேஸில் நம்பர் போட்டு வச்சுக்கணும். ஓகே ரைட்டு. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணேன். SUNனா 27ன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம். எஸ்ன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கும் பாருங்க. எஸ்ன்னா என்ன நம்பர் நம்ம போட்டிருக்கோம்? எஸ்ன்னா 8. நான் எழுதுறது புரியுதா? அப்போ நான் எஸ்ன்னா 8. அதுக்கப்புறம் யூ வந்து கேட்குறாங்க 6. இருக்கு பாருங்க 6. அதுக்கு அடுத்தது என்னன்னா இருக்கு பாருங்க 13 அப்படின்னு இருக்கு. இதை போட்டுக்கிட்டு ஜஸ்ட் இப்போ நான் இதை கூட்டி பார்க்குறேன். கூட்டலாமா? ஸோ 8ஐயும் 6ஐயும் கூட்டுங்க. 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. 14 கூட ஒரு 13 கூட்டினா 27. ஆடாடாடாடா செமையாக வந்திருக்கு. கரெக்டா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்க்குரிய நம்பர், யூக்குரிய நம்பர், என்னுக்குரிய நம்பர் எல்லாம் கூட்டியிருக்காங்க. சரியா? ஸோ புரியுதா? இப்போ ஏன்னா 26ல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்க்குரிய நம்பர், யூக்குரிய நம்பர், என்னுக்குரிய நம்பர்லாம் எடுத்து கூட்டி பார்த்தா 27 வருது. அப்போ அதே தான் அவங்க கூட்டியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ சின்னா என்ன, ஏன்னா என்ன, டீனா என்ன, அதை கூட்டுங்க அப்படின்றாங்க. CAT இதோட நம்பரை போட்டு கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். இப்போ சின்னா என்ன இருக்கு பாருங்க 24 அப்படின்னு வந்துடும். ஏன்னா 26 அப்படின்னு வந்துடும். டி அப்படின்னு சொல்கிறாங்க, டீனா 7 அப்படின்னு வந்துடும். அப்போ இதை கூட்டின வந்தே தான் கூட்டினாங்க பாருங்க. 24ஐயும் 26ஐயும் கூட்டினா 50. கரெக்டாக 50 7 கூட்டினா 57 அப்படின்னு வந்துடும். ஸோ 57 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சு. பாருங்களேன், செம ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். அடுத்த கணக்கு போலாமா?
போயிடுவோம். பாருங்க, அடுத்தது சராசரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சராசரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் தான் இருக்குது. 196வது கேள்வியா, 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என கண்டறியப்படுகிறது எனில் மதிப்புகளின் சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இதில் இந்த மாதிரி சராசரி கணக்கில் இங்கே பாருங்களேன், 25 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சராசரி கணக்கு பண்ணும்போது, அதாவது 25 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துப்போம், ஒரு கிளாஸில் 25 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தரோட மதிப்பெண்ணையும் கூட்டி அதுக்கு சராசரி போட்டு 78.4 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதை வெரிஃபை பண்ணல. 25 பேருக்கு நம்ம மார்க்லாம் போட்டுருக்கோம், இருந்தாலும் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாமே அப்படின்னு நான் ஒரு செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். அப்படி நான் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல 96ன்னு போடுற இடத்துல 69ன்னு தப்பாக போட்டுட்டாங்க. 96 போட வேண்டிய இடத்துல 69 தப்பாக போட்டாங்க. ஒரு மாணவருடைய மதிப்பெண் தப்பாக போட்டாங்க. இப்போ இதை சரி பண்ணி சரியான சராசரி கேட்குறாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் புரியுதா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த 78.4 முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே தனியாக எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதில் எது தவறு இல்லை எது சரி, முதல்ல சரி போட்டுக்கலாம். எது சரி, 96 தான் போடணும். கரெக்டாக 96 போட வேண்டிய இடத்துல 69ன்னு போட்டாங்க. அப்போ சரிக்கு ப்ளஸ் போட்டுருங்க, தவறுக்கு வந்து மைனஸ், பக்கத்துலேயே மைனஸ் போட்டுருங்க. அப்போ 69 அப்படின்னு நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஓகே, சரிக்கு ப்ளஸ்ஸு, தவறுக்கு மைனஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கீழே மொத்தம் எத்தனை பேரோ அதை வகுத்துருங்க, 25 அதை வகுத்துருங்க. சரி, இப்போ இதை போட்டால் ஆன்சரா சார்னா ஆன்சர் கிடையாது. இப்போ இது ஒரு ஸ்டெப்பு. சரியா? இப்போ 96ல் 69 கழிச்சா ப்ளஸ் 27ன்னு வரும். கரெக்டாக? கரெக்ட். 96ல் 69 கழிச்சா 27ன்னு வரும். கீழே வந்து 25 இருக்கும். இங்கே பாருங்க, ஓர் 25 இதில் 27ல் ஓர் 25ன்னு இருக்கும். கரெக்டாக? ஓர் 25ன்னு வந்துடும். மீதி எவ்வளோ இருக்குது, 27ல் 25 போனால் மீதி 2 இருக்கும். அதை அப்படி வச்சுக்கிறேன். 2 25ஆல் அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 1க்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டா இங்கே 0 போட்டுக்கலாம். கரெக்டா? கரெக்ட். இப்போ 25 20ஆல் அடிக்க முடியுமா? அதாவது கரெக்டா, மேலே 20 இருக்குது, கீழே 25 அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போது இந்த இடத்துல ஒரு 0 போட்டாங்க. நம்ம இங்கே ஓர் 25ன்னு 1 எடுத்து வச்சிடல, அதுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சிடல, அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். இதான் ரூல். நான் இதை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறேன் கிளாஸில். ஓகே, இப்போ என்ன ஆகுது, 200 மேலே இருக்குது, கீழே 25 இருக்குது, அடிக்கலாம். ஓர் 25 8 25 200. ஏன்னா 25 50 50 100 4 முறை போட்டால் 100, 8 முறை போட்டால் 200 முடிஞ்சிடுச்சு. கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ இந்த இடத்துல 8 போட்டுக்கிறேன். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன 78.4 தானே முதல்ல கண்டுபிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆமாம், அதான் கூட இப்போ 1.08ன்றது ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ்ஸில் தான் வந்துச்சு. கரெக்டா? அதை கூட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. 1.08 கூட்டினா ஆன்சர் 8 4.97 79.48. ஆப்ஷன் எங்க இருக்கு பார்க்கலாம் வாங்க. அது பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, நம்ம சிம்பிளாக சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? பாருங்க, ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களா, இது வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரேங்கிங்னு சொல்லுவாங்க. ரேங்கிங்ன்றதை விட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஏன்னா வட்ட வடிவத்தில் சொல்லுவாங்க, இல்லை இது மாதிரி சொல்லுவாங்க. பாப்பமா? இங்கே பாருங்க, டி எஃப் ஜி ஹெச் ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஸோ அப்போ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஐ மற்றும் எம் ஆகியோர்கள் மையத்திலும், எஃப் மற்றும் டி ஆகியோர்கள் முதலிலும் இறுதியிலும் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியே எஃப்பின் வலதுபுறம் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இங்கே ஒரு மீட்டிங் நடக்க போகுதுங்க. மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்னா 1 2 3 4 5 6 பேர் வர போகிறாங்க. கரெக்டாக? அவங்க பேர்லாம் வந்து டி எஃப் ஜி ஹெச் ஐ எம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 6 பேர் வராங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 சீட்டை அலோகேட் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? இது ஒரு 6 சீட். புரியுதா? இதெல்லாம் சீட் உட்கார போகிறாங்க. சரிங்களா? ரைட்டு. 6 சீட் இருக்குது. இதில் இதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது.
அவங்கவுங்க எங்கெங்கே உட்காரணுமோ அப்படி தான் உட்காரணும், யார் வேணாலும் கண்ட இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குதுங்க. ஆமாம். அதில் இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வரிசையாக அமர்ந்துள்ளனன்னு சொல்லிட்டாங்களா, ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், ஐயும் எம்மும் மையத்தில் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மையம்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றும் இல்லை, அது பாருங்களேன், இது அடிக்கிறேன் பாருங்கள், முதல் அடித்தா லாஸ்ட் அடிக்கிறேன், முதல் ரெண்டாவது அடித்தா லாஸ்ட் ரெண்டாவது அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் மையத்தில் 2 பேர் இருக்காங்களா, அப்போ அந்த மையத்தில் தான் அவங்க உட்கார வைக்க போகிறேன். சரிங்களா? புரியுதா நான் போட்டது? ஏன்னா மையத்தை நீங்கள் மாற்றி போடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ இங்கே இங்கே என்ன முதல் ஐ தாங்க இருக்குது, அடுத்தது எம். சரிங்களா? ஸோ ஐயும் எம்மும் மையத்தில் உட்காந்துடுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அடுத்த லைன் பாருங்க, எஃப் மற்றும் டி ஆகியோர்கள் முதலிலும் இறுதியிலும் இருக்காங்க. எஃப் முதல்ல இருக்காரு, டி இறுதியில் இருக்காரு. ஏன்னா அவங்க வார்த்தை அப்படியே வச்சுக்கணும், எஃப்பும் டியும். இதுல முதலில் அப்படின்னா எஃப் முதல்ல, ரெண்டாவது டி இருக்காரு, அவர் இறுதியில். அப்ப என்ன பண்ணும், இங்க எஃப் வராரு, இங்க டி வராரு, டி தானே, எஸ். அவ்வளவுதாங்க, இந்த இடத்துல உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன லைன் சொல்றாங்கன்னா, அங்க பாருங்க அமர்ந்துள்ளனர். அதுக்கப்புறம் ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஜி எங்க இருக்காருன்னா டிக்கு இடதுபுறத்தில் இருக்காரு. இங்க டிக்கு அடுத்தது இங்க சேர் இல்லை, அப்ப இடதுபுறம் இதுதான். இதுல யார் உட்காராங்க, ஜி உட்காராங்க. சரியா? ஓகே ஓகே. இப்போ நீங்களே பாருங்களேன், எல்லாரையும் உட்கார வச்சிருச்சு, இங்க மட்டும் தான் கேப் இருக்குது. ஆனா இங்க கேள்வி பாருங்க, அமர்ந்துள்ளார். அப்ப அப்படியானால் எஃப்க்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளவர் யாரு? இப்ப எஃப்ன்றவர் தனி மரமா இருக்காரு, இவருக்கு பக்கத்துல இங்க யார் இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ யாரெல்லாம் இங்க பாருங்க, டி எஃப் ஜி ஹெச் ஐ எம், மொத்தம் 6 பேர் தான். 5 பேர் நம்ம கணக்கு தெரியுது. யாரா இருக்கிறது, அங்க பாருங்க டி, இது பாருங்க ஃபர்ஸ்ட் டியா, டி லாஸ்ட்ல இருக்கிறாரு, அப்ப அவர் இல்லை. ஜி பாத்தீங்கன்னா அடுத்தது இருக்கிறாரு, ஜி பாருங்க இவரு இல்லை. எம் இங்க நடுவில் இருக்கிறாரு, அவரு இல்லை. ஐ பார்த்தா நடுவில் இருக்கிறாரு, இல்லை. எஃப் தான் இங்க இருக்கிறாரு, அப்ப நான் யார் இல்லை, மிஸ்ஸிங், ஹெச் தான் மிஸ்ஸிங். அப்ப ஹெச் தான் எஃப்க்கு இடதுபுறம் இருக்கிறாரு. ஹெச் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அவ்வளவுதான். இது சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கெல்லாம் ஃபார்முலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. இதுல ஒரு 20-25 சம் ஒர்க் அவுட் பண்ணா எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ஏன்னா இதுல ரவுண்டா உட்கார்ற மாதிரி சொல்லுவாங்க, முக்கோணமா உட்கார்ற மாதிரி சொல்லுவாங்க, நீட்டா உட்கார்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரேங்கிங் கிடையாது, ரேங்கிங்ன்றது வேற. சரிங்களா? அது ரேங்கிங் மெத்தேடுன்றது வேற, அது சம்மே. ஓகேவா? இது சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நம்ம இதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே ரைட்டு. அடுத்த கணக்கு வாங்கோ. அடுத்தது இங்கே பாருங்களேன், அநியாயத்துக்கு கேட்டு வச்சிருக்காங்க, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி என கொண்டிருந்தால் பின்வருவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இங்கே என்னன்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி, இதுக்கான மீனிங் என்னன்னா, ஏவும் பியும் ஈக்குவல்ட்ட ஒரு கோடு நடுவில், இது ஒரு ஈக்குவல்ட்டு, இதில் அப்படி வெட்டி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம். ஓ, ஈக்குவலாக இருந்தால் 2 கோடை இப்படி போடணும், ஈக்குவல்னா அதை வெட்டி விட்டுணும். சரியா? அப்போ ஏவும் பியும் ஈக்குவலா இல்லை, பியும் சியும் ஈக்குவலா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுது. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இதுல என்னன்னா, அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இல்லை. நான் ஒரு நம்பர் நம்மளா கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஏவுக்கு நான் இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 1ன்னு கொடுக்குறேன், பிக்கு 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ ஏவும் பியும் சமமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. கரெக்டாக அவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் இருக்குது. 1ம் 2ம் சமம் கிடையாது. ஆமாவா? ஆமாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இப்போ பியும் சியும் சமம் கிடையாது. பிக்கு 2ன்னு கொடுக்குறேன், சிக்கு 1ன்னு கொடுக்குறேன். ஏன் சார் இப்போ சியும் ஏன் ஒன்னான்னு கேட்டால், இங்கே பாருங்க, இங்கே ஏ இருக்காரு, இங்கே சி இருக்காரு, இவங்க 2 பேரும் ஈக்குவலா நாட் ஈக்குவலானா கண்டிஷன் கொடுக்கவே இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், சிக்கு 1ன்னு கொடுத்துட்றேன். இப்போ பி 2, சி 1, ஈக்குவலா நாட் ஈக்குவல் டு. கரெக்டாக? இப்போ பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி நான் நம்பர் வச்சிருக்கேன். புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க, ஏவும் பி ஈக்குவலா இல்லை, அப்போ ஏவும் பியும் சமமா இல்லை, அப்போ ஏவுக்கு 1 பிக்கு 2ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பியும் சியும் சமமா இல்லை, அப்போ பிக்கு 2 சிக்கு 1ன்னு கொடுத்துட்டேன், சமமா இல்லை. கரெக்டா? இப்போ கரெக்டா இருக்கா? சரி. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கரெக்டா அப்படின்னு இங்க கேள்வியா தான், பின்வருவனற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் பிக்கு என்ன வச்சிருக்கோம், 2. ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் ஏவுக்கு என்ன வச்சோம், 1. சிக்கு என்ன வச்சோம், 1. இப்போ பியும் ஏவும் நாட் ஈக்குவல் டு, கரெக்ட்.
ஆனால் ஏவும் சியும் நாட் ஈக்குவல்டான்னு கேட்டால் ஈக்குவல், ஏன்னா சேம் நம்பராக வருது. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது, ஏன்னா சரியாக தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் இதை அழிச்சிடுறேன், இதை அழிச்சிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுமே ஒற்றுமையாக இல்லைப்பா, எதுவுமே சமமாக இல்லைப்பா அப்படின்றாங்க. ஆனால் ஏன்னா நம்ம 1ன்னு வச்சுருக்கோம், பின்னா 2ன்னு வச்சுருக்கோம், சின்னா 1ன்னு வச்சுருக்கோம், 2 நம்பர் சேமாக இருக்குது. அப்போது இந்த பியும் கிடையாது, ஆப்ஷன் பியும். அதுக்கு அடுத்தது சி வந்து ஆப்ஷன் சி பாருங்களேன், ஏ ஈக்குவல்ட்டுங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏபிசி மூணுமே சமமானு கேட்டால் கிடையாது, ஏன்னா ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 1. ஸோ சமமாக கிடையாது. அப்போ ஆப்ஷன் சியும் தவறு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்களேன், ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஓஆர்னு கொடுத்துருக்காங்க, அல்லது ஏ ஈக்குவல் டு சி அப்படின்றாங்க. இப்போ எனிதிங் ஒன்று ஏவும் சியும் சமமாகவும் இருக்கலாம், சமம் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாம், ஏன்னா ஏ வந்து 1 சி வந்து 1 சமமாக தான் இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு சமமாக இருக்குது, கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. சரிங்களா? பட் இதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் யோசித்து போடுற மாதிரி சம்மு தான், பட் ஈஸி தான், போடுவோம். ஓகே, அடுத்தது இது பாருங்க, 148வது கேள்வி. 148வது கேள்வி என்ன கேட்குறேன்னா, 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 55 தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே பாருங்க, 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 55. ஓகே ரைட். இதில் எல்லா நம்பரும் ஆட் நம்பராக இருக்கு. ஆட் நம்பர்னா எப்பவுமே 2ஆம் வாய்ப்பாடில் வராத எண் தான் ஆட் நம்பர், 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண்கள் ஈவன் நம்பர். அப்போ இதெல்லாம் 2ஆம் வாய்ப்பாடில் வரலன்னா ஆட் நம்பர். ஓகே ரைட். இந்த மாதிரி இங்கே பாருங்க, அதாவது எப்படி இருக்குதுன்னா 1 2 3 4ன்ற மாதிரி சீக்வன்ஸாக தான் இருக்குது. சீக்வன்ஸாக இருந்து ஹாட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது, 2 இல்லை, 2 வந்து ஈவன் நம்பரு, 3 ஆட் நம்பரு, அடுத்தது 4 ஈவன் நம்பரு, அடுத்தது 5 ஆட் நம்பர். ஸோ கரெக்டாக புரியுதுங்களா? 2ஆம் வாய்ப்பாடில் வராத எண்கள் அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க, சீக்வன்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபைனலாக என்ன நம்பரு? 55. அந்த 55 கூட 1 கூட்டிங்க, 55 1 கூட்டினா 56ன்னு வரும். ஓகேங்களா? 56 பாதியாக்கி ஒரு ஸ்கொயர் எடுத்து ஆன்சர், அவ்வளோதாங்க. ஸோ கடைசி நம்பர் என்னவோ அதோட 1 கூட்டி அதை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ண ஆன்சர். தட்ஸ் ஆல், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா? போடலாமா? போடுங்க. இது பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ என்னன்னா 56ல் பாதி 28. அப்போ 28 ஸ்கொயர் பண்ண ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு 28 ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. நம்ம வந்து 10ல் இருந்து 99 வரைக்கும் எந்த எண்ணை நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணாலும் இந்த ஷார்ட் கட் ஷூட்டபிள் ஆகும். எப்படின்னா அங்கே பாருங்களேன், ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க, இந்த 2 இருக்குல்ல, அதை மட்டும் ஸ்கொயர், அதாவது அதே என்னால பெருங்க. 2னா 2 அதே எண்ணால பெருங்க, 2 2 4, அப்போ 0 4 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது 8ன்னு இருக்கு, அடுத்து என்ன அதே எண்ணால பெருங்க, 8 8 64 அப்படின்னு வரும், அதை அப்படி போட்டுங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு 28 கூட 28 × 28 பெருகு தெரியும்னா டைரக்டா பெருகிடுங்க. பெருகு தெரியாதவங்களுக்கு இதை சொல்றேன். ரைட்டா? ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க, முதல்ல என்ன பண்ணிட்டேன், 2 அதே எண்ணால பெருகிட்டேன், 8 அதே எண்ணால பெருகிட்டேன். இப்போ என்னென்ன நம்பர் கண்ணுக்கு தெரியுது? 2 × 8 × 2, அதாவது இங்க 2 8 2 இந்த 3 நம்பர் பெருங்க. 1 8 8 16, 16 2 32ன்னு வரும். அந்த 32 ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே கூட்டுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்ன சொல்கிறேன், முதல்ல 2 அதே எண்ணால பெருகினீங்க, 8 அதே எண்ணால பெருகி இது இந்த ஸ்டெப் எழுதிக்கிட்டீங்க. அடுத்த ஸ்டெப்பு, கண்ணுக்கு இங்கே என்னென்ன நம்பர் தெரியுதோ எல்லா நம்பரையும் பெருகிடுங்க. 2 தெரியுது, 8 தெரியுது, 2 தெரியுது, அப்படியே பெருகுங்க. பெருகுனா 32ன்னு வரும். அந்த 32 ஒரு ஸ்தானம் விட்டு கீழே கூட்டிங்க. கூட்டினா 4, 6 கூட 2 கூட்டினா 8, 4 கூட 3 கூட்டினா 7, 780, 6 7 8 784ன்னு வரும். இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது பாருங்க, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது கூட ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட்டு ரூல் தெரிஞ்சா போதும். கடைசி ஆட் நம்பரில் கொடுத்துட்டு கூடுதல் கேட்டாங்கன்னா கடைசி நம்பரோட 1 கூட்டி பாதியாக்கி ஸ்கொயர் பண்ண ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, அடுத்த கணக்கு போவோம் வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகடை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நிகழ்த்தகவில்.
இரண்டு முறையாக பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது 2 பகடை நான் உருட்டுறேன், அப்படி உருட்டும் போது அந்த 2 பகடையில் வீயக்கூடிய எண்கள் 1 பெருகுனா 4 வரணும், அப்படி இல்லை 2 பகடையில் வீயக்கூடிய எண்ணெய் கழிச்சா 5ன்னு வரணும். அதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டாங்க. இது ஒரே ஒரு கணக்கில் இந்த ஷார்ட் கிட்ட தெளிவாக சொல்ல முடியாது, ஓகேவா? ஆனால் நான் எப்படி போடுவேன்னா, ஒன்றும் இல்லைங்க, இங்கே 2 பகடைன்னு சொல்லிட்டாங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே பகடைக்கு 6 முகங்கள், 2வது பகடைக்கு 6 முகங்கள், 6 6 36. ஸோ 36 கீழே போட்டுங்க எப்பவுமே, சரியா? ஓகே. அதுக்கு அடுத்ததாக இப்போ மேலே என்ன பண்ணணும்னா, கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதற்கு மேலே போகணும், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, 2 முறை பகடை உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகடையிலையும் 2வது பகடையிலையும் வீயக்கூடிய நம்பரை பெருக்கன்னா எனக்கு என்ன வரணும், 4ன்னு வரணும். அதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாமா? படையில 1, 2வது படையில 4 வீந்தா ஒரு நாள் 4 பெருக்குனா 4ன்னு வரும். அப்படி இல்லைன்னா படியில் 2, 2வது படியில் 2, 2 2 4 அப்படின்னு வரும், பெருக்குனா 4 வரும். அடுத்தது படியில் இப்போ பாருங்க 4, 2வது படியில் 1, ஒரு நாள் 4ன்னு வரும். இவ்வளோதான், புரியுதா? 3 ஸ்டெப்பு தான். சரி, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படியிலையும் 2வது படியிலையும் வீயக்கூடிய நம்பரை நான் பெருகுனா எனக்கு 4ன்னு வரணும். அப்போ படியில் 1, 2வது படியில் 4 வீந்தா ஒரு நாள் 4ன்னு வரும். அப்படி இல்லை படியில் 2, 2வது படியில் 2 அப்படின்னு வீந்தா 2 2 4ன்னு வரும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து 3வதா வந்து பார்த்தா படியில் 4, 2வது படியில் 1, ஒரு நாள் 4ன்னு வரும். 3 வாய்ப்பு. அதுக்கடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க, வித்தியாசம் 5ன்னு வரணுமா? இதை பகுதியும் 2வது பகுதியிலையும் வீயக்கூடிய எண்ணெய் கழிச்சா எனக்கு 5ன்னு வரணுமா? அது இப்படி ஈஸி. இப்போ பாருங்க, படியில் 6ன்னு வீந்துடுது, 2வது படியில் 1ன்னு வீது, 6ல் 1 போச்சுன்னா 5ன்னு வரும். கழிச்சு பார்த்தா 5 வருதா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு படியில் இல்லை படியில் 1, 2வது படியில் 6 அப்படியே மாற்று, கரெக்டா? படியில் 6, 2வது படியில் 1, ரெண்டுத்தையும் கழிச்சா 5ன்னு வருது. அப்படி இல்லைன்னா படியில் 1, 2வது படியில் 6 கழிச்சா அதுலேயும் 5ன்னு வருது. சரியா? ரைட். இவ்வளோதான் வாய்ப்பு. மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது பாருங்க, 1 2 3 4 5 வாய்ப்பு. ஸோ மொத்த வாய்ப்பு நான் மேலே வச்சுக்க சொன்னேன். அப்போ மொத்த வாய்ப்பு 5/36 இருக்குதா அப்படின்னு பார்த்தா 5/36 ஆப்ஷன் பி தான் சரியான. கண்டிப்பாக இந்த சம் வந்து இப்போ நான் எப்படி இதெல்லாம் போட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஒரு கணக்கில் அதை சொல்கிறத விட நான் இதுக்குன்னே நிகழ்த்தகவுனே பகடி பேஸ் பண்ணி ஒரு தனி கிளாஸே போடுறேன். அதில் பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு போகலாம். அடுத்ததுங்க பாருங்க, ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். என்னன்னா, எங்க பாருங்க, தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 7 12 19 24 43 -91 இதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா இங்க பாருங்களேன், 7 19 43 91 இதெல்லாம் ஹார்ட் நம்பர். இப்போதான் நம்ம பார்த்தோம், 2வது வாய்ப்பில் வராத நம்பர். சரியா? இதே 12 24 இந்த இடத்துல டேஷ்னு இருக்கு, அது என்ன வரும்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் ஈவன் நம்பர், அதாவது 2வது வாய்ப்பில் வரக்கூடிய எண். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, பாருங்களேன், ஜஸ்ட்டு ஹார்ட் நம்பர் 19ஐயும் 7ஐயும் மேபி கூட்டி பார்க்கலாம், கழிச்சு பார்க்கலாம், ஏதாவது இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், வழக்கமாக கழிச்சு பார்க்குறேன். 7ல் 19 போனால் 12ன்னு வருது. நெக்ஸ்ட் அதே ஹார்ட் நம்பர்ஸ் மட்டும் கழிங்க. 43 19, 43ல் 19 போனா 24ன்னு வருது. நல்லா பாருங்க, இப்போ 19ல் 7 போச்சுன்னா 12, மேலே இருக்கிற 12 வருது. ஓகேங்களா? 43ல் 19 போச்சுன்னா 24, மேலே இருக்கிற நம்பர் வருது. அப்போ கண்டிப்பா இந்த 91 43ஆல் கழிச்சா வரக்கூடிய எண் தான் மேலே வரும். அப்போ 91ல் 43 கழிச்சா 48ன்னு வரும். கண்டிப்பா இங்கே 48 தான் ஆன்சர். அவ்வளோதான், ஒரே செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஒரே செகண்ட் தான், கட்டு கட்டு கட்டுன்னு போடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. ரைட்டா? ரைட்டு. இதையும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் ஆகணும். ஒன்றுமே இல்லை, ஒன்று கூட்டியிருப்பாங்க, கழிச்சிருப்பாங்க, பெருகிருப்பாங்க, இல்லை ஒரு பக்கம் ஆட் நம்பர், ஒரு பக்கம் ஈவன் நம்பர், இல்லை பகான்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு கூட்டி எடுத்துகிட்ட ஒரு 5லேருந்து 6 முறை தான் இருக்கும். நம்ம 5லேருந்து 6 முறையை ட்ரை பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுக்கும் 5 கணக்காவது மினிமம் ஒர்க் அவுட் பண்ணோம். அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். பண்ணும்போது
தெளிவாக புரியும். சரிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்விக்கு வந்துடுவோம். அடுத்த கேள்வி எங்கே பாருங்களேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2x 2 இது பெருக்கல் இல்லை, எக்ஸ் இங்கிலீஷ் வேர்டு. 2 × 2 இல்லை, 2x 2, 7t 4, 14p 12, 23 L 48. சரிங்களா? ஓகே. இப்போ என்னன்னா நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்கே 2, 7, 14, 23. இப்போ நம்ம அடுத்த எண் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த நம்பருக்கு மட்டும் என்ன கிடைக்குது, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணி வரலாம். சரியா? முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒன்று நம்ம பெருக்கியோ இல்லை முதல் கூட்டியோ கழிச்சியோ பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம இந்த இதுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், 7ல் 2 கழிச்சிடறேன், 5ன்னு வருது. சரி. 14ல் 7 கழிக்கிறேன், 7ன்னு வருது. 23ல் 14 கழிக்கிறேன், 9ன்னு வருது. அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அது அப்புறம் கண்டுபிடிச்சிப்போம். இங்கே வரேன். இங்கே அடுத்தது இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் இது அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்கள். 7ல் 5 போனால் 2ன்னு வரும், 9ல் 7 போனால் 2ன்னு வருது. அப்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்பரை நம்ம கழிச்சா 2 தான் வரும். அப்போது அது பாருங்கள், நல்லா கவனிங்களா, இந்த 7ஐயும் கீழே இருக்கிற 2ஐயும் நான் கூட்டினா 9 வரும். அப்படிதான். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு? இப்போ இங்கே கூட பாருங்கள், 5ஆ கூட இந்த 2 கூட்டினா 7ன்னு வரும். சரிங்களா? இப்போ நான் அடுத்த எண் போனால் இந்த 9ஆ கூட இந்த 2 கூட்டிக்கணும். 9ஓட 2 கூட்டினா இங்கே 11 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த 11ஆ கூட இந்த 23 கூட்டணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? தெளிவாக புரியுதுங்களா? 23ஆ கூட 11 கூட்டினா 34 அப்படின்னு வரும். ஸோ அடுத்த எண் 34 இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 34 இருக்குது, இங்கே ஏன்னா அடுத்த எண் இது 30 இருக்குது, இது வராது. இது 30 இருக்குது, இது வராது. 34 தான் வரும். ஓகே, புரியுதா? ஒன்று ஒரு எண்ணை நான் வித்தியாசம் எடுத்து போட்டுட்டேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 2, 4 இந்த இங்கிலீஷ் எழுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் எழுத்து பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கலாம், இங்கே எச் இங்கே எச்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே பிரச்சனையே இல்லை, ஏன்னா 2 பக்கம் எச் இருக்கிறதால இப்போ அடுத்த எண் 240 144 தான் பார்க்கணும். அப்போ நம்ம அடுத்த எண் போயிடலாம். சரிங்களா? புரியுதா? ரைட்டு. இப்போ நான் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, அந்த அடுத்த எண் எழுதிக்கிறேன். அடுத்த எண் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? அதுக்கு அடுத்தது 4, 12, 48 இதாக இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ரைட்டு. இப்போ நீங்களே நல்லா கவனிங்க. ஒன்று கழிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், 2, 4, 12, 48 கழிக்கவும் முடியாது, ஏன்னா ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கும் போதே இந்த கணக்கு நீங்களே பாருங்களேன். இந்த இடத்துல 2, 7, 14, 23 ஒரு குறைவான எண்கள் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா குறைவான எண் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 12ஆகுது, 12க்கு அப்புறம் 48 ஆகுது. அப்போது கழிச்சாலாம் இதுக்கு வேலைக்கு ஆகுது, ஏன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. மேபி வகுத்தலோ பெருக்கலோ செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம அசூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த 2ஆ கூட 2 பெருக்கிற 4ன்னு வருது, 4ஆ கூட 3 பெருக்கிற 3 12ன்னு வருது, 12ஆ கூட 4 பெருக்குனா 12 24 24 48ன்னு வருது, 48ஆ கூட 5 பெருக்குனா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா என்ன மேட்ருன்னு? அது பாருங்க, 2 இருக்குது, இந்த 2லேருந்து 4ஆ மாறி இருக்கு. எப்படி மாறிச்சு? நான் 2 பெருக்குனா மாறுது. புரியுதா? நல்லா கவனிச்சுங்க. 2 பெருக்கிற 2 2 4, இப்போ 4லேருந்து 8ஆ மாறுது. அப்போ 4ஆ கூட அடுத்த எண் 3 பெருக்கிறேன். இப்போ 2 பெருக்குனா அடுத்தது 3 பெருக்கிறேன், 3 12. அடுத்தது இந்த 12ஆ கூட 4 பெருக்கிறேன், 12 24 24 48 அப்படின்னு வருது. அப்போ 48ஆ கூட நீங்கள் 5 பெருக்குனா முடிஞ்சு போச்சு. 48 5 பேருனா 48 பாதி ஆகி ஒரு 0 போட்டுங்க. 48ல் பாதி 28, 28ஆ கூட ஒரு 0 போட 280. ஸோ 280ன்னு வரும் அடுத்த எண். அப்படி பார்த்தா நம்ம இங்கே பாருங்க, ஆப்ஷனில் என்ன இருக்குது? 280. இருங்க 280 240 தானே வரும். இல்லை இங்கே பாருங்க, என்ன நம்பரு? 48. 48ல் பாதி என்ன? 24. 200. ஆமாம் 48 5 பேருனா 240 தாங்க வரும். கரெக்டாக? எஸ் 240. அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஓவராலாக நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் கேட்ட கொஷின் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். சில கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சில கொஷின் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் என்னன்னு புரியல மாதிரி தோணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க, இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்கன்னும் போது இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கூடவே இப்போ 2025 குரூப் 2 வந்துச்சு இல்லையா, அதில் ரீசனிங் கேட்டதும் நடத்துகிறேன்.
அந்த மாதிரி 2025 மொத்தம் 8 எக்ஸாம் வந்திருக்கு. இந்த 8 எக்ஸாம்லையும் ரீசனிங்கில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீசனிங்னு ஒரு தனி கிளாஸே குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ணி அழகாக முடிச்சோம். கஷ்டமே படுத்தாது. சரிங்களா, புரியுதுங்களா? சரி, நான் அடுத்தது இதே மாதிரி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இல்லை இந்த 2025 நடந்த கொஸ்டின்ல இருந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். சரிங்களா, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.